அவர் வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் அவரோட பேட்டிகள் இருக்கு, அவரோட அரசியல் களத்தில் அவர் பேசுகிற விதங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து பொதுவாக வந்து சின்ன வயசு பசங்களை வந்து அவர் அட்ராக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் அவர் கூட போகிறவங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் 50%, எனக்கு தெரிஞ்சு 50% தான் ஓட்டு இருக்கிறவங்க மாதிரி தெரியுது. மீதி 50% வந்து அவரோட சினிமா ரசிகர்கள் 18 வயசுக்கு கீழே இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்குலாம் ஓட்டுரிமை இருக்கிற மாதிரி தெரியல. அதனால அவர் இன்னும் கொஞ்ச நாள் அரசியல்ல அந்த அனுபவம் பெறணும். அப்புறம் தான் வந்து அவர் அரசியலுக்கு அப்புறம் அவர் தேர்தலில் குதிக்கிறதுலாம் நல்லா இருக்கும், நான் என்னோட கருத்து. இன்னும் ஒரு டிஎம்கேல வந்து பொதுவாக வந்து இப்போ பெண்களுக்கெல்லாம் நல்லா செய்கிறாங்க. அது வந்து யாராக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தால் கூட அவங்க பாராட்டணும், திட்டக்கூடாது, பாராட்டணும். நல்லது செய்கிறானா, யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டணும். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே சார். ஏன்னா டிவிகே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் ஒன்று. ரெண்டாவது தே கேனாட் ஸ்டே பர்மனெண்ட்லி. பிகாஸ் விஜயகாந்தோட ஒரு பெரிய தலைவராக நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது as a private politician.